வேலை செய்கிறவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து சாப்பாடுலாம் தக்காளி சாம்பார், அப்புறம் வந்து மீன் குழம்பு, இட்லி, தோசை எல்லாம் வந்து சுட்டு எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலைல சாப்பாடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நேற்றே வந்து எல்லாத்துக்குமே வந்து சோலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோட்டல் கொண்டு வந்து நேற்றே வந்து போட்டாங்க. போட்டதுனால வந்து வேப்பிலெலாம் வந்து சொறி வச்சுக்கிறார் அப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து கட்டினோம் இந்த சோலையை வந்து வீட்டுக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து அம்மா சனி மூலை தான் ஃபஸ்ட்டு வந்து பிரிப்பாங்க. அதை வந்து பிரித்து வந்து விடையை வந்து எட்டுன்னு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து கடைசியாக இருக்கிற சோலையை வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் ஏரியில் எட்டுன்னு வந்து போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இருக்க சோலை, இது வந்து அடியில் வந்து நல்லா இல்லாத சோலையை வந்து கட்டிட்டு போகிறாங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டாங்க. இது வந்து முன்னாடி மட்டும் நைட்டு வந்து படுத்து தூங்கணும் இல்லையா, அதனால் வந்து இந்த முன்னாடி மட்டும் வந்து பிரிக்கல. பின்னாடி சாமி ரூமில் வந்து இந்த பீரோ வச்சுருக்க வரைக்கும் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வீடு எப்படி இருக்குது சொல்லிட்டு சந்தியாக்காவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏறி உக்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்பாவோட வேலை இதெல்லாம். அப்பா வந்து சீரத்துக்கு மேலே உட்கார வச்சிட்டாரு. அப்பா இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நேற்று வந்து அப்பா அம்மா மட்டும் நாங்கள் 4 பேர் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து சாப்பாடுலாம் தக்காளி சாம்பார், அப்புறம் வந்து மீன் குழம்பு, இட்லி, தோசை எல்லாம் வந்து சுட்டு எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலைல சாப்பாடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து அங்கே வந்து டிராக்டரில் எதுன்னு வந்து கும்பலாக வந்து வச்சாங்கல்ல, இப்போ அதை வந்து வீட்டுக்கு வந்து கட்டி எடுத்துன்னு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷீரோ மாதிரியே வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோலையில் வந்து படுத்துக்குச்சு பாரு சோலை. ஆமாம், ஷீரோ மாதிரியே வந்து ஆயிடுச்சு. ஷீரோ கூட இருக்கிறதுனால இப்போ கற்றுக்குச்சேன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அந்த பக்கமாக வந்து சோலை பழஞ்சோலை வந்து கீழே இறக்கி ஏரிக்கார பக்கம் போடுறோம். எனக்கு தான் மக்கி போன சோலை. இதான் வந்து புது சோலை, எங்களுக்கு வந்து இதான் புது சோலை. இந்த போடுறாங்க இப்போ பாரு, சூப்பராக போடுறாங்க பாரு. அப்படியே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட தாங்காது. திரும்பி நாங்கள் அதை ரிட்டர்ன் வேலை சேஞ்ச் ஆகணும். என்னைக்கு தான் எங்கள் நிலமை மாறுமே தெரியல எங்களுக்கு. மாறும் என்னைக்குன்னா ஒரு நாள் மாறும். இதெல்லாம் வந்து இப்போ கட்டணும்னு சொல்ல அங்கேருந்து கட்டணும் வந்தாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் ஃபஸ்ட்டு பிரித்தோம் இல்லையா, அதனால் இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து இப்போ எப்படி எல்லாமே எந்த ஒரு பொருளுமே எல்லாமே எப்படி ஸ்லாப்பில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருளே வந்து இருக்கேன். மற்ற எந்த இடத்துலையும் வந்து பொருளே எதுவுமே இல்லை. இந்த ஸ்லாப்லேயும் வந்து இருக்குது. இந்த ஸ்லாப்பில் எதுவும் கொட்டக்கூடாது சொல்லிட்டு மூடி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து டிவியும் வந்து நல்லா செட்டாக மூடி வச்சுருக்கோம். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே இருக்கிற எல்லா ஏன்த்தையும் வந்து மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு போட போகிறாங்க. இப்போ தான் அம்மா அம்மா வந்து அங்கே வந்து வேலை செய்கிறாங்க பின்னாடி. லைட்டே வந்து தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் பகல் டைமில். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து செட்டாக வந்து போட்டு வராங்க. இதெல்லாம் போட்டு முடித்தாலும் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா விட்டு கூட வைக்காத, என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எப்படி போகுது. காலையிலேருந்து போட்டு நான் பெருசாக வச்சேன். இப்போ வந்து வேறு இதில் அழிஞ்சு சின்னதாக ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். வேலை இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்பவும் அதிகமாக கஷ்டமாக இருக்குது. ஒன்று எனக்கு வேறு உடம்பு சில ரேகமாக இருக்கும். ஒரே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல என்னால் ஃபுல்லாக. எனக்கு திருப்பி வேறு உடம்பு சில தான் இருந்தில்ல. மூஞ்சிலாம் ஒரு நீர் கோத்து மாரி வேறு வருஷம் வந்துன்னுக்குதுல்ல. ஆமாம், இந்த சித்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் உடம்பு என்கிட்ட இல்லை. கஷ்டமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு மெத்த வீடு கட்டுங்கன்னா ஒன்றுக்கு ஒரு வீடே கட்டின்னு இருக்கிறீங்களே தெரியல. கடவுள் நம்மளுக்கு பாடி இருந்தால் நான் கட்டுவேன், கட்டாத போட போகிறேன். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சுற்றி வந்து போட்டாங்க. மோட்டு வேல் பக்கத்தில் கொஞ்சம் போனோம் தான் நம்ம. ஆமாம், சுற்றி வந்து 3 லைன் வந்து 3 அடுக்கு வரும். ஃபஸ்ட்டு 3 அடுக்கும் போட்டாங்க. மோட்டு வேலை வந்து சட்டை போட்டு அம்மிக்கிட்டே நம்ம வேலை ஃபினிஷிங் ஆகிடுது. நாம் இருக்கிற வேலையை போல் சுத்தம் பண்ண வேண்டியதான். சுற்றி ஊந்துக்கிற அந்த சோலைக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் அந்த சட்டை பூரா வாரி கொட்டிட்டு இடத்த சுத்தம் பண்ணுற வேலை தான். அப்புறம் வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும்.
புது வீடு ஆயிடுதா, புது வீட்டை வந்து எப்பவுமே தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பத்திரிக்கையில் அடிக்கலையா? புது வீடு மட்டும் சொல்கிறீங்க. கழுவி வீடு கட்டினா பத்திரிக்கை அடிக்கலாம். அப்பா வந்து தண்ணி ஊற்றுறன்ற பேரில் சோம்பையாக பறக்க விட்றாரு. உட்காந்து பார்த்தா ரோடு வரைக்கும் வந்து அழகாக வந்து தெரியும். ஃபுல்லாகவே வந்து சோலை வந்து போட்டாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா பொறுப்பான வேலை பார்த்துனுங்கிறாரு. சரிம்மா, எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் வெறிச்சோடி இப்போ தான் புதுசாக வந்து வீட்டுக்கு வந்த மாதிரியே வந்து இருக்கு. புதுசாக வந்தமே தெரியல, வீட்டப்புறம் காலி பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ ஆமாம், சொன்ன மாதிரி அப்படி தான் தெரியுது. அப்படியே மேலே காட்டான், அதான் அந்த அந்த சட்டை தான் போடணும், அதான் மூட்டு வேலை. ஆமாம், இது ஃபுல்லாகவே வந்து போட்டாங்க. இந்த சைட்லேயும் அந்த மாதிரி போட்டாங்க. இது கொஞ்சம் தான் போடணும். உள்ளெல்லாம் வந்து போட்டாங்க, அதனால தான் வந்து உள்ள மட்டும் இருட்டாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நேற்றே வந்து எல்லாத்துக்குமே வந்து சோலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோட்டு எலி கொண்டு வந்து நேற்றே வந்து போட்டாங்க. போட்டதுனால வந்து வேப்பிலெலாம் வந்து சொருவி வச்சுக்கிறாரு அப்பா. இப்போ வந்து சுற்றி தொங்குற சோலையை மட்டும் அப்பா வந்து அறுத்து விடுறாரு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. அம்மா, என்ன பெருகிற வேலை பரபரப்பாக நடக்குது போல். ஆமாம். சத்து எல்லாம் போட்டாச்சு. சுத்தம் பண்ணுறதுல. ஆமாம், சரி சரி. என் மூஞ்சி கேட்டேன். காலிங்காட்டியுமே வந்து பரபரப்பாக வந்து வேலை நடந்தது இல்லையா, அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணாச்சு. இங்கே மட்டும்தான் வந்து அள்ளிட்டு போய் கொட்டணுமே, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பின்னாடிலாம் அங்கே பாருங்கள், அந்தாண்ட சைடு போய் பார்க்கலாம். அந்தாண்ட சைடு தான் வந்து அம்மா அப்பா வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சைடாக வந்து முடிச்சுட்டு வராங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக வந்து செத்த போடுங்க. நேற்றுலேயே போட்டுக்கல, 2 நாளாகவே சொல்லிக்கிறேன். நேற்று வைக்கல, இன்னைக்கு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தலை சீவி 2 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை கஷ்டத்தில் வந்து தலையை சீவல. ஆமாம், செத்தெல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்கெல்லாம் போட்டாச்சு, எந்த ஒரு குறையும் இல்லாத. வீட்டில் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது செத்தை கூலம் செத்தை எல்லாத்தையும் கராச்சி சுத்தம் பண்ணால் தான் வீடு சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் சுத்தம் பண்ணணும். ஆமாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன இருக்கிற எல்லா பேரையும் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வைக்கிறீங்களா? அடப்பு இந்த செத்த கூலம் நிறைய இருந்துன்னு வச்சுக்க, பெருசெலி தொல்லை, பாம்பு எல்லாம் வந்து சேரும். நம்ம பக்கத்துல வேற ஆடு மாடு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்தா இருக்கும். நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தா கிளீனா இருக்கும். சரிம்மா, அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்துக்கு வந்து சாணி வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ போய்ட்டு டாடா பாய். கூரை வீடு போட்டது யாருக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாராவது வீட்டில் தான் கூரை வீட்டில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நாங்களும் இந்த மாதிரி தான் போடுறோம்னு சொல்லிட்டு நாங்களும் இனிமேல் தான் கூரை வீட்டில் இன்னும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களை போல இன்னும் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். பாய் பாய்.